Hi, this is Manasa from Dial for College. 12th சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் MBBS ஒரு ட்ரீம் கோர்ஸ். MBBS அட்மிஷன்ஸ்க்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஆப்ஸ்டிக்கல் என்ன அப்படின்னா நீட் குவாலிஃபிகேஷன். இந்த மாதிரி இன்னும் பல காரணங்களால இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்ல MBBS படிக்கிறத சூஸ் பண்றாங்க. அதுல டாப் 6 ரீசன்ஸ் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட், அப்ராட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மெடிக்கல் காலேஜஸ்ல லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. செகண்ட், இந்தியன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல MBBS கோர்ஸோட டோட்டல் ஃபீஸ் 1 to 1.5 crores ஆகும். ஆனால் நிறைய இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல என்டையர் கோர்ஸ் MBBS ஓட என்டையர் கோர்ஸ்க்கு 27 to 32 lakhsலேயே முடிச்சிடலாம் வித் ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸோட. தேர்ட், கம்பேர் டு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி இந்தியன் மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் ரொம்பவே காம்படிட்டிவ். ஃபோர்த், இன்டர்நேஷனல் லெவல்ல மெடிக்கல் ப்ராக்டிஸ் அண்ட் கல்ச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஃபிஃப்த், இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஹை மெடிக்கல் எஜுகேஷன் படிக்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சிக்ஸ்த்து, அப்ராட்ல படித்தாலும் NMC ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கலாம். அப்ராட்ல MBBS படிக்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல ரீசன்ஸாக இருந்தாலும் ஒரு இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் NMC நார்ம்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுங்கள். செகண்ட், அந்த கண்ட்ரிக்கு தேவையான லாங்குவேஜ் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், ஒரு கண்ட்ரியில் நீங்கள் 6 இயர்ஸ்க்கு மேலே தங்கி படிக்க போகிறீங்க. அந்த கண்ட்ரியோட கல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டைலை அடாப்ட் பண்ணிக்க ப்ரிப்பேர்டாக இருங்க. ஃபோர்த், அப்ராட்ல MBBS படித்து முடிச்சுட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்து லைசன்சிங் வாங்குறதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ரொசீஜர் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே மாதிரியான எஜுகேஷன் ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ராட் MBBSக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.